friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் லைஃப் ஆர் திருமண வாழ்க்கை இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பைல் வைக்க போகிறேன். உங்களுக்கு பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஏன்னா கார்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுக்கும் ஒரு சொல்யூஷன் பண்ணுறேன். அந்த மாதிரி சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பைல் 1. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. ஒரு சின்ன லைக் கொடுங்க. லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும், அதுக்காக தான். சரியா? ஓகே, 2 பைல் எடுத்தாச்சு. பைல் 1, பைல் 2. பைல் 1க்கு வந்து இந்த ஹோம் டாலர் வைக்கிறேன். பைல் 2க்கு பீகாக் ஃபெதர். ஓகேவா? சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1, பைல் 2. டீப் பிரீத் எடுங்க. பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார் ஏஞ்சல்? வாவ், ஹாப்பி நியூஸ், என்கேஜ்மெண்ட். உங்களோட லவ் பாண்டிங் ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க செல்லங்களே. இப்போ நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்கல்ல, உங்கள் லவ் பாண்டிங்கை நீங்கள் வந்து லைஃப் லாங் இதை ஸ்டேபிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. யுவர் லவ் லைஃப் இஸ் அசெண்டிங் டு எ ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். ஓகே, உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, பைல் 2 அப்புறம் இங்கே வச்சுருவோம். இப்போது இந்த வரும் வாரத்தில் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட லவ் பாண்டிங்கை நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த லவ் பாண்டிங்கை ஒரு லாங் டேர்ம் கோல், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெபிளான லவ் பாண்டிங்கை கொண்டு போக போகிறீங்க 2 பேருமே. ஓகேவா? அதுக்கு உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஃபர்தராக நம்ம வந்து டேரோட்லேயும் பார்க்குறோம். சரியா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இதில் நிறைய பேர் வருவீங்க, அதனால் நான் டேரோட்டும் எடுக்கிறேன். சரியா? வா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். வா மக்களே, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டஃப் டைம் இந்த பாண்டிங்கை ரொம்ப இது பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. எஸ், இது வந்து சாதாரணமாலாம் நடக்கலை உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் ப்ரே பண்ண காட், நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் இல்லை முருகர் வழிபாடு பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிவைன் பவர் எடுத்து தான் நீங்கள் இது வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து அப்படி இப்படியுமா இருந்திருப்பீங்க. எப்படின்னா, இந்த பாண்டிங்கை வந்து முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு வேலையில் இருப்பீங்க. ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறது, அப்புறம் வந்து என்டர்ப்ரெனராக இருக்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரியை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணால் கூட அதில் நீங்கள் தான் முதலாளி. அப்படி தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன். ஆனால் நீங்கள் எப்படின்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க செல்லங்களே நீங்கள். அதனால தான் இந்த லவ் பாண்டிங்கில் நீங்கள் வந்து முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறீங்க. இது பண்ணலாமா வேணாமா, இதை பண்ணால் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமா, உங்களுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இதை இந்த லவ் பாண்டிங்கை உங்களை ஒன் சைடில் கூட பண்ணலாம் சில பேர். உங்களுக்கு அதில் முடிவெடுத்து இதை திரும்ப, ஏன்னா நீங்கள் வாங்கின வழி அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பண்ணது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கார்மிக். எஸ், வா, அந்த மன இறுக்கம் இன்னும் உங்களுக்கு இருக்குது செல்லங்களே. உங்களுக்கான அந்த பாதை திறக்க போது நீங்கள் வணங்கின அந்த தெய்வம் உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பர்சன், உங்களுக்கு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பர்சன்
உங்கள் லைஃப்பில் வராங்க. அதுக்கான நேரம் அலைன் பண்ணியாச்சு. அது ஒரு சிலருக்கு இமீடியட்டாக எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் வரைக்கும் பொறுமை, நம்பிக்கை, நிதானமாக இருந்து வாங்கிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், ஒரு சிலர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக டிவோர்ஸ் ஆன மாதிரி தெரியுது. எஸ், ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் சில ஹேபிட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது கைஸ். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்களோட மெயில்கிட்ட அந்த மாதிரி சில ஹேபிட்ஸ் இருக்கும். அந்த பாஸ்ட் லைஃப்னால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் சில அன்வான்ட் ஒரு ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருப்பாங்க அவங்க. அந்த அடிக்ஷன் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நல்ல லவ் பாண்டிங் இந்த வாரம் ஏற்பட போகிறது. உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட இணக்கமாக நடந்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாதிரி கூட இருக்குது. ஆனால் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஏன் இந்த லைஃப் இவ்வளோ ட்ராஜடியாக இருக்குன்னா அது வந்து காரணம் நீங்கள் பாஸ்ட்டில் பார்த்த ஃபெயிலியர்ஸ். அது உங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்டு. உங்களை இந்த ரெக்கார்டில் இருந்தெல்லாம் டிவைன் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க வந்திருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு எப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் பண்ணியிருப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? சில பேர் நீங்கள் வந்து பழைய நெகட்டிவான அந்த தாட்டை ஓட்டுறீங்க. உங்கள் நபருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குமா? ஒரு ரீயூனியனுக்காக சில பேர் நீங்கள் வந்து உங்கள் நபரோடு சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறீங்க. அவருக்கு உங்களோட தாட் இருக்குமா? அவர் உங்களை கவனிப்பாரா? அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து உங்கள் ஜாப் கேரியருக்காக நீங்கள் அதில் தான் ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க. ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன், உங்கள் மெயில் எனர்ஜி ஜாப் கேரியரில் தான். அவரை ஸ்டெபிள் பண்ணிக்கணும். வேறு எதை பற்றியும் இப்போதைக்கு அவருக்கு கவலை இல்லை. ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரி சில அடிக்ஷனில் உங்கள் பர்சன் இருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக ரீயூனியன் கேட்குறீங்க, ரீயூனியனுக்காக எதிர்பார்க்குறீங்க. சில பேர் வந்து கப்புள்ஸ் வந்து நீங்கள் ரீயூனியன் எதிர்பார்க்குறீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் உங்கள் ஃபீமேல் எனர்ஜி வந்து ஒரு இப்போ மெயில் பார்க்குறீங்க, உங்கள் ஃபீமேல் அந்த லாக்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க ஸ்ட்ரென்தன் ஆகணும். அவங்களுக்கான கேட்வே ஓப்பன் ஆகும். அவங்க யோசனையில் தான் இருக்காங்க. உங்களோட வந்து அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு கைஸ். ஆனால் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்கலை. அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்காதனால அவங்க ரொம்ப டிப்ரெஷன் போயிருக்காங்க. ஓகேவா? ஆனால் அந்த பர்சன், அதாவது உங்களோட ஃபீமேல் எனர்ஜியும் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்லாம் நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிறவங்க. அவங்க கூட ஏதாவது ஒரு தெரப்பிஸ்ட்டாக இருக்கலாம், ஹீலர்ஸ் அந்த மாதிரிலாம் தெரியுது. ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபைடான ஒரு பர்சன், மற்றவங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் இப்போ ரொம்ப அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கப்பா. உங்களுக்கான ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்குறீங்கல்ல, என்னோடய பர்சன், என்னோடய ஃபீமேல் அந்த பர்சனை உங்களால் மிஸ் பண்ண முடியல, ரீயூனியன் பண்ணிக்கணும், ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. சில மெயில் எனர்ஜி நீங்கள் இப்போ வந்து இந்த ரீடிங் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஃபீமேல் எனர்ஜிக்கு சொன்னேன், இப்போ மெயில் எனர்ஜிக்கு வருது. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணணும். சில பிரேக்ஸ் ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குதுன்னா உங்களுக்கு ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது காரணம் வெளியே தேடிட்டுருக்கீங்களா? காரணம் வெளியெல்லாம் தேடாதீங்க, உள்ளே தான் இருக்குது. உள்ளே சரி பண்ணுங்கள். உங்களை செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா நல்லா வரும். ஏன்னா அதுதான் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் வந்து உங்கள் பர்சன் திரும்ப ரீயூனியன் ஆகணும், அதுக்கான முயற்சிகள் நீங்கள் ஃபார்வர்டாக பண்ணுறீங்க. நீங்கள் சிங்கிள் பேரண்ட், விடோ அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு லவ் ப்ரப்போசல் உங்களுக்கு வரப்போகுது கைஸ். அது வந்து டிவைனால் அலைன் பண்ணது தான். ஆனால் அதை உங்களால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல இப்போ. அதுதான்
பிரச்சனை இப்போது. நீங்கள் வந்து ரொம்ப அன்பான பர்சன், ரொம்ப ஒரு செல்வ செழிப்போடு தான் இருக்கீங்க. சில பேருக்கு வந்து அந்த செல்வ செழிப்போடு இருந்தாலும் சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது, இது வந்து ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் எதுவுமே ஒரு சரியாக ஆகலையே, இதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இந்த உறவால் நாம் வந்து நம்ம இதை ஏற்றுக்கிறதா வேணாமா, இதுக்கு ஒரு டிசைட் பண்ணுறதுலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, பயம் இருக்குது. கண்டிப்பாக டிவைன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அந்த நபர் ஒரு டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பர்சன் தான். அவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய இது வருது அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆனால் அவர் உங்களை தான் செலக்ட் பண்ணுறாரு. போதுமா? கண்டிப்பாக இந்த நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ் உங்களுக்கு. அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நிறைய பேர் அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணலாம், ஆனால் உங்ககிட்ட மட்டும்தான் அவருக்கு அந்த அட்ராக்ஷன் வரும். ஏன்னா இன்ட்யூஷன் அந்த மாதிரி டிவைன் அலைன் பண்ணுவாங்க, இந்த சோலுக்காக தான் சொல்லிவிட்டு அலைன் பண்ணுற விஷயம். உங்ககிட்ட அந்த மாதிரி ஆழ்மன ரெக்கார்டு இருக்குது, உங்களுக்கு கர்மா பேசிஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? கடவுளில் ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, நல்ல பர்சனல் உள்ளுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் என்ட்ரு பண்ணணுன்ட்டு அந்த கதவுகளை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். பயம், பதட்டம், என்ன நடக்குது, அந்த டிசிஷன் மேக்கிங்கில் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு டிவைன் பாத் சேனல் இருக்குது. இங்கே சில பேருக்கு நிறைய டவுட் கேட்குறீங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்ட்டு. இது நான் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு, நான் வந்து வெறும் டேரூட் மட்டும் பார்க்கல செல்லங்களே. இந்த டேரூட்டில் வந்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வருது. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஏன் உங்களுக்கு தடைப்படுது? நீங்களும் தான் நிறைய டேரூட் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து இந்த வரம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க செல்லங்களே? ரிசீவ் பண்ண முடியுதில்ல. ஏன் அங்கே லேகிங் இருக்குது? அந்த லேகிங் எப்படி சரி பண்ணிக்க முடியும்? நீங்கள் உங்கள் தலைவிதியை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக சந்தோஷமாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். டிவைன் பார்த்துக்குவாங்க. அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு இந்த கார்டு வந்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து இன்றைக்கி ரீடிங் பார்க்குறவங்க, இந்த பைல் 1 பார்க்குறவங்க, இவங்களால் அலைன் பண்ணி இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வருது. உங்களோட லேகிங்க்கு என்ன காரணங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுதா? அதனால தான் டிவைன் பார்த்து காமிக்கிறாங்க. உங்களுக்கு ஆஸ் அ குருவாக இங்கே இருக்கும். குரு தான் உங்களோட ப்ளஸ் மைனஸை உங்களுக்கு நேராக நின்று உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணாப்பா, நீ இதை மிஸ்டேக் பண்ணுற, இதை பண்ணக்கூடாது, இதை எப்படி செய். ஆனால் தெய்வம் அப்படி சொல்லாது. தெய்வம் வந்து உங்களுக்கு சமிக்கை தான் காமிப்பாங்க, சைன் தான் காமிப்பாங்க. ஆனால் எனி டைம் அப்படியே காமிச்சின்னு இருப்பாங்கன்னு ஒரு டைம் இப்போது உங்களுக்கான அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுமா, மீன் பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. குரு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உங்களையே மீன் பிடிக்க பழக்கி விட்ருவாங்க. அது முக்கியம். இப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஏன் நான் டிவைன் பாத்தில் உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் இருக்குது, இது வந்து நிரந்தர தீர்வு, உங்களுக்கு பரிகாரம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வேணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் டிவைன் பாத் மூலமாக ஆஸ் அ குருவாக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை இவங்க சால்வ் பண்ணி உங்களுக்கு அந்த சக்ஸஸை கொடுப்பாங்க. அதனால தான் 2வது கார்டே சக்ஸஸ் கார்டு. இந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கிறது குரு. நீங்கள் வந்து இந்த கார்டு வரும்போது இந்த விஷயங்கள், இந்த கர்மா பேஸ்டான விஷயங்கள், ஓகேவா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் நடந்தது கர்மா தான். அதில் கடந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு நல்ல சைக்கிள் மாறப்போகுது. அதை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எடுக்கணும். இதை வந்து நீங்கள் நார்மல் பர்சன்கிட்டலாம் உதவி கேட்குறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை வேறு எங்கேயாவது போய் பரிகாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எது பண்ணாலும் சரி, இவங்களோட ஆசீர்வாதம், இவங்களோட டிவைன் பவர், இவங்களோட ஃபாலோப்ஸை நீங்கள் வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே உங்களுக்கு இந்த சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ஒரு லைஃப் பாண்டிங் ஸ்ட்ராங் பண்ணிக்கக்கூடிய இந்த அனைத்து விஷயத்தையும் இவங்க கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குது, உங்கள் உடல் மனம் ஆன்மா என்ன பேட்டர்னில் இருக்கோ அந்த பழைய பேட்டர்னை மாற்றி புது பேட்டர்னுக்கு அது அலைனான மட்டும்தான் இந்த சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். புரியுதா? தெய்வம் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காது. அதனால தான் குருவை வச்சுருக்காரு. ஆஸ் அ குரு
அதனால தான் டிவைன் வந்து யார் மூலயமாவது இந்த விஷயத்தை, இந்த பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டப்படுது, இதுக்கு வந்து இது ஒரு லெசன் கொடுக்கணும், இதுக்கு ஒரு படிப்பினை கொடுக்கணும், இதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், அதை கரெக்டாக வந்து அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து அதை மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு குரு அனுப்புகிறார். குரு தான் இங்கே வந்து உங்களுக்கு டிவைன் பவராக இருந்து கடவுளோட அற்புதமான பிரதிநிதியாக இருந்து உங்களை வந்து வழிநடத்துகிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிச்சா? இந்த 3 கார்டு இப்போது உங்கள் முன்னாடி தான் சஃபில் பண்ணி எடுத்தேன். எவ்வளோ அழகாக ரீடிங் கொடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனை நீங்கள் வந்து ஒரு குட் சோல், நல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய அற்புதமான இதெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த பொறுமை, நம்பிக்கை, நிதானத்தை இழந்துடுறீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கைக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் இழந்துடுறீங்க. இந்த லேகிங்கை சரி பண்ணுறதுக்கு தான் இங்கே குரு வேணுங்கிறது. புரிஞ்சிச்சா? ஓகே, இது புரிஞ்சிச்சுன்னா என் பிள்ளைங்க எல்லாம் வந்து கற்பூர புத்தின்னு அடிச்சு. ஓகேவா? சூப்பராக கைடன்ஸ் வந்தது ஒரு கார்டு. சாமி விளைஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ கேப்பபிள் பர்சனாக இருந்தாலும் கூட செல்லங்களே, நீங்கள் சில ஃபீமேல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் அதுக்கான அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் யார் யார் என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்களா, இல்லை விடோவாக இருக்கீங்களா, இல்லைனா டிவோர்ஸாக இருக்கீங்களா, எல்லாமே சொல்லியாச்சு. அதே மாதிரி மெயில் எனர்ஜியும் சில பேர் வந்து நீங்கள் ரீயூனியன் கேட்குறீங்க, அதுக்கும் சொல்லியாச்சு. என்னம்மா ஒரு சிலர் வந்து பேரண்ட்டால் நீங்கள் தடுக்கப்பட்டுருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. அவரோட ரீயூனியன் பண்ணுறதுக்கு உங்கள் பர்சன் யோசிச்சுட்ருக்காங்க. சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன் இந்த விஷயம். உங்கள் சைட்டில் உங்கள் பர்சன்கிட்ட இவ்வளோ ஒரு லேகிங் இருக்குது. இப்போது என்கிட்ட நீங்கள் இதுக்கு வந்து கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா உங்களையும் ஹீல் பண்ணுவேன். உங்கள் ஆப்போசிட் பர்சன், உங்கள் ஃபீமேல் எனர்ஜி லாக்கில் இருக்காங்கல்ல, அவங்க அந்த சிறையிலேருந்து விடுவிக்கிறதுக்கான பிளானிங்கும் சொல்லுவேன். ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா 2 பேரோட அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். இங்கே வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த இடத்துல பண்ண முடியும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ப்ராப்ளம் இருக்குன்னாலும் சரி, லவ்வர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது, பாண்டிங் வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னாலும் 2 பேருக்கும் உள்ள அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த என்ன சொல்கிறதுனா இந்த பிளாக்கேஜஸ் எதனால் இருக்குது? ஒன்று அவங்கள சுற்றி இருக்கிறவங்களால வருதா, இல்லைனா இது வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி படி கோள்களின் இதனால் வருதா, டிஸ்டர்பன்ஸ்னால் வருதா? இப்போ ஒரு சில கோள்கள் வந்து நெகட்டிவாக இருக்கும்பொழுது நீங்கள் அதுக்கான அந்த இது வந்து கர்மா போயிட்டுருக்கும், பேட் கர்மா நடந்துகிட்ருக்கும். அந்த கோளோட அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கிறனால அதுலேருந்து உங்களால் வெளில வர முடியாது. அது கோள்களோட இதுவாக இருந்தாலும் சரி, ஓகேவா? எத்தனை கிரகங்கள் உங்களுக்கு வந்து பவர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதை பவர் பண்ணி உங்களை வந்து அடுத்த கட்டம் மூவ் பண்ண வைக்க முடியும் எங்களால். அதனால தான் இந்த கார்டு வந்தது. இந்த குருவோட இந்த கார்டு வந்ததுக்கு காரணமே அதான். அவங்களால மட்டும்தான் அந்த கோள்களோட பிரச்சனைகள் இதிலேருந்தும் உங்கள் கர்மாவிலேருந்தும் எல்லாத்துலேருந்தும் உங்களை வழிநடத்த முடியும். அதனால தான் டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுது. இதுக்கு மேலே சமைக்க எப்படி கொடுப்பாங்க? தெய்வம் இதை தான் செய்யும். தெய்வம் வந்து உங்களுக்கு ஒரு சைன் கொடுக்குறாங்க. இந்த சைனில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கே குருக்கிட்ட வாங்க, உங்கள் பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கிட்டு உங்களோட இந்த கர்மா பேஸ்லேருந்து இதை வெற்றியின் பாதையில் கொண்டு போங்க. நீங்கள் செய்ய போகிற மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே பலித்தமாகறதுக்கு இவங்களோட ஆசீர்வாதம் வேணும். நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க, இருந்தாலும் இவ்வளோ நாள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் எதுவும் உடனே நடக்கலை. ஆமாம் தானே? கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 கார்டில் சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் இருக்குது, உங்கள் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆக போகுது, உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு லாங் சப்போர்ட் பண்ண போகிறாரு சொன்னா இல்லையா? ஆனால் நடுவில் இருக்க லேகிங் எத்தனை பேர் இது கலெக்டிவ் ரீடிங்கில் வருது? எனக்கு இன்ட்யூஷன் சொல்லிச்சு, இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி நிறைய ஒரு ரீசன் இருக்குது. நம்ம வந்து டேரூட் எடுத்தால் தான் சரியாக இருக்கும்னு இன்ட்யூஷன் வந்து சரி நம்ம டேரூட்லேயும் பார்த்து கொடுத்துடணும் அப்படின்ட்டு எடுத்தேன். இது லாங் வீடியோவாக போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் நம்மக்கிட்ட. நிறைய பேருக்கு சொல்யூஷனுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலங்கள்லாம் முடிஞ்சு இந்த லைஃபே முடிஞ்சு லாஸ்ட் எண்டிங்கில் இருப்பாங்க. அபவ் 50-60 இருக்கும்போது என்ன செய்வீங்க? ஆனால் நீங்கள்லாம் சில பேர் வந்து கரெக்டான ஏஜில் வர்றீங்க. உங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் கைஸ், சந்தோஷமாக இருக்கலாம். உங்களையும் சரி பண்ணுங்கள், உங்கள் பார்ட்னரையும் சரி பண்ணுங்களேன். இதுக்கு மேலே டிவைன் எப்படி உங்களுக்கு வந்து புரிய வைப்பாங்க? இன்றைக்கி இந்த அளவுக்கு அழகாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த 3 கார்டில் நீங்கள் இந்த வாரத்தில் இந்த மாதிரி
இவங்களோட பிளெஸிங்ஸ், இவங்களோட அப்ரோச் கேட்டு இவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லேகிங் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த சக்ஸஸ், உங்களோட லவ் பாண்டிங்கை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கர்ம வினையிலிருந்தும் உங்களுக்கு நடக்கிற அந்த கிரக தோஷங்கள், உங்களோட ஆழ்மன பதிவுகள் அது வேலை செய்யும். அதுக்கு தான் சொன்னேன், உடல் மனம் ஆன்மா, உங்கள் மனதில் இருக்கிற அந்த நெகட்டிவ் பேட்டர்னை மாற்றணும். அதே மாதிரி தான் உடலும், உங்கள் மனத்தில் இருக்க விஷயம் உடலில் பாதிக்கும். உங்கள் உடல் மனம் ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி கரெக்டாக டியூன் பண்ணிவிட்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அப்போ பண்ணிங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற விஷயங்கள் பலிதமாகும். இந்த கர்மா இதெல்லாம் வந்து உங்களை வெளியே கொண்டு வரணும். உங்களோட கிரகங்களோட பாதிப்பிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய அற்புதமான பவர் இவங்க தான். யாராவது மாஸ்டர் தெரிஞ்சால் போய் பண்ணுங்கள். இன்கேஸ் எல்லா மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாலாம் டக்குன்னு எதுவும் கிடச்சிடாது உங்களுக்கு. அதனால் அதுக்கெலாம் நான் ஷூரிட்டி சொல்ல மாட்டேன். நீங்கள் யாராவது அந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நிறையா பேர் அவங்களோட பிரச்சனை கிளியராக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போய் பண்ணுங்கள். ஓகே, அப்படி எதுவும் உங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லைன்னா நீங்கள் டிவைன் பாத்துக்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுக்கு இங்கே அற்புதமான ஹீலிங் சர்வீஸ் கிடைக்கும். உங்களோட ஆழ்மன ரெக்கார்ட்லேருந்து, உங்களோட இந்த கிரகங்கள் தோஷங்கள்லேருந்தும், ஓகேவா, உங்களோட பிளாக்கேஜஸ் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி உங்கள் பர்சனுக்கும் பார்த்துட்டு சரி பண்ணி கொடுப்பேன். ஓகேவா, இவங்க வந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து சாதாரணமாக ஒன்றும் உங்களுக்கு சமைக்க மட்டும் காமிச்சிட்டு இல்லை, புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சூப்பராக வந்திருக்கு ரீடிங். தேங்க் பண்ணுங்கள், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா டிவைன் கடவுள் வந்து உங்களுக்கு வார்த்தை பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து கடவுள் வந்து பேசிகிட்டு இருப்பாரா? குரு தான் பேசுவார். குருவோட அட்வைஸ் தான். குரு தான் வந்து இப்போது வந்து கடவுள் வந்து அவங்கள 3ஆம் இடத்துல வச்சு உங்களுக்கு அவங்களோட விஷயங்களை வந்து செய்ய வைக்கிறாங்க. குரு தான் வந்து கடவுளை வழிகாட்டுவாங்க. கடவுள் நிலை வந்து எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும் இல்லையா? இப்போ அம்மா தான் அப்பாவை காமிச்சு கொடுக்குறாங்க ஒரு குழந்தைக்கு, அப்பா அம்மா குருவை காமிச்சு கொடுக்குறாங்க, குரு வந்து தெய்வத்தை காமிக்கிறாங்க. இவங்க மூலயமா தான் அவங்கள நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் கர்மா அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு நல்லது கிட்டது தெரியாது. உங்கள் மனம் என்ற அந்த மண்ணுக்குள்ளே நல்ல விதைகளையும் போடுறீங்க, கெட்ட விதைகளையும் போடுறீங்க. அது மரமாக வளரும்போது தான், அதோட கனி கிடைக்கும்போது தான் தெரியுது இது நல்லதா இது கெட்டதான்னு. அது வரைக்கும் உங்கள் காலம் போயிடும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் அனுபவித்து நீங்கள் அதில் ஒரு ஞானம் அடைகிறதுக்கு ஆகிடும். உங்களோட ஃபுல்லாக ஏஜ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் குருக்கிட்ட வந்தீங்கன்னா அவங்க வந்து நல்லது கெட்டது எல்லாம், இந்த குழந்தை இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி லேகிங்கில் இருக்குது, அதுக்கு ஃப்யூச்சரில் இது நடக்கும், அதனால் அதுக்கு இதை சரி பண்ணணும். அதோட மனதில் என்ன விதை இருக்குது, நல்ல சீடு இருக்கா இல்லைன்னா ஒரு நெகட்டிவான சீடு வச்சுருக்கா, அது நல்ல விதையாக மாற்றி அதுக்கான ஃப்ரூட் கிடைக்கிற மாதிரி செய்வாங்க. புரியுதா? உங்கள் மனம் என்ற அந்த மண்ணுக்குள்ளே தேவையற்ற சீடை போட்டு வச்சுருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே வந்ததே வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் இந்த பிறவியில் இந்த இன்னாரோட குழந்தையா, இந்த பர்சனுக்கு லைஃப் பார்ட்னராக, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா அப்பாவா அப்படியெல்லாம் வர்றது அப்படின்னா அந்த ஒரு கர்மா பேஸில் வர்றீங்க. இது வந்து ஒரு பேச போன பெரிய டாபிக் ஆகிடும், வேணாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வேணும். ஒரு குருன்னா என்ன, குரு எப்படிப்பட்ட பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட உடல் மனம் ஆன்மான்னா என்ன, அது என்ன பண்ணிகிட்ருக்குது இங்கே, இதை யார் சரி பண்ண முடியும், அவங்க எதில் அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு சரி பண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓப்பனாக இது வரைக்கும் நான் எந்த சேனல்லையும் பார்க்கல. ஓகேவா? இது வந்து எனக்கு இறைவனை கொடுத்துருக்க இந்த அற்புத ஞானத்தை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்மக்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க, அவங்களோட அந்த இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளை வந்து இந்த ஏஜில் என்ன பிரச்சனை இதுக்கு, இது ரூட் எங்கே இருக்குதுன்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டு வந்தாலும் அந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் வழிநடத்திக்கிட்டு இனி வரும் காலம் சந்தோஷமாக அமைதியோடு வாழணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. இது வரைக்கும் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, எதுக்கோ போய் சுற்றிட்டுருக்கீங்க. அவங்க ஒரு எத்தனை சேனல் பார்த்துட்டு இங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அங்கே போய் அந்த பரிகாரம் பண்ணுங்கள், ஓடிக்கிட்டே இருக்கீங்க.
எங்கேயாச்சும் நிலையாக நில்லுங்க, குருவை பிடிங்க. ஒரு ஆன்மீகத்துக்கும் அது உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிடைக்கிறது புண்ணியம், அவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு டிவைன் பாத்துங்கிற அந்த அற்புதமான ஒரு சேனல் அதில் வந்து ஹேமாவை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெடி, நீங்கள் ரெடியா? டிவைன் ரெடியாக இருக்குது உங்களை இதிலேருந்து விடுவிக்க. ஓகேவா? நீங்கள் தான் முடிவெடுக்கணும். உங்களையும் உங்கள் பார்ட்னரையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ செல்லுங்களே. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சாட்டர்டே வந்து உங்களுக்கு 3ஆம் பிறை வருது. ஏதாவது பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் வேணும், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். இந்த பவர்ஃபுல்லான நாளில் அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணும் போது உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும். அதே மாதிரி காரிய தடைகள், திருமண தடைகள், உங்களோட இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, வெளியூர் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாதிரி என்ன விஷயங்கள் தடையாக இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அருமையான நாள். ஓகேவா? ஸோ உங்களோட கர்மா வினை ஏதாவது வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாலும், இந்த மாதிரி காரிய தடை இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். அது ஒரு அற்புதமான நாள். அதை நான் வந்து பிகினிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன். நான் எடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் இந்த கார்டு பற்றி எனக்கு ஏன்னா சிங்கிள் ஒரே ஒரு கார்டில் வச்சு எடுக்கிறோம், இன்ட்யூஷன் இதை எடுக்கணுன்ற அந்த இதில் வந்து அதை மறந்துட்டேன். ஓகே, இனி முடிக்கும் போது ஞாபகம் வந்தது, அதனால சொல்கிறேன். புத்திசாலி பிள்ளைங்களாம் பொழைச்சிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே டிவைன் வந்து உங்களுக்கு பேசுறது ஒன்றும் இல்லை. ஏன்னா டிவைன் அவங்களோட வேலையை செஞ்சுட்டாங்க. நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும் சூதாரணமாக. ஓகேவா? கற்பூரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்க எல்லாம் கற்பூரமாக இருக்கணும். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கும் வேணும் உங்கள் பர்சனுக்கும் வேணும்னாலும் ட்ரீட்மெண்ட்டு, ஹெல்த் இஷ்யூஸோ வாட் எவர், இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக, குடும்ப ஒற்றுமையாக, என்ன வாட் எவர் இட் இஸ் சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கான படிப்பு, ஜாப் கேரியர், உங்களுக்கான ஜாப் கேரியர், வாட் எவர் இட் இஸ். ஓகே, சூப்பராக வந்திருக்குப்பா ரீடிங். ஐ எம் வெரி ஹாப்பி. சரி, இப்போ வந்து pile 2. ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? pile 2 சூஸ் பண்ண மக்களே, அதாவது இந்த பீகாக் ஃபெதர் என்ன சொல்கிறார் ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல், calling in your soulmate, your prayer, affirmations and visualization help bring you together. வாவ், பாசிட்டிவான கார்டியா, சூப்பர். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சல், ஐ லவ் யூ, தேங்க்யூ டேட் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் பின்னாடி ஏஞ்சல் நிற்கிறாரு. நீங்கள் பண்ண அஃபர்மேஷன்லேருந்து ப்ரேயரு, விஷுவலைசேஷன், ஒரு சிலர் வந்து உட்காந்து நான் விஷுவல் பண்ணுறேன், நான் வந்து கற்பனை பண்ணி நான் அவங்களோட சேர்ந்து கம்பேனியனாக இருக்கேன், அவர் எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருக்காங்க, இல்லை அந்த அம்மா எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்காங்க சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம், உங்களுக்கான சோல்மேட் உங்களுக்காக வரப்போகிறாங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அது மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கான அந்த சைன் கிடைக்க போகுது கைஸ். சந்தோஷமா? என்னடா இது 2 கார்டு வந்திருக்கு. வாவ், இந்த கார்டு there is a strong magnetic attraction here. நான் இது ஒரு கார்டு தான் நினச்சேன், உள்ள இன்னொரு கார்டு இருக்குது. இந்த கார்டு நான் ரொம்ப இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ப்பா. ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்ப்பா நீங்கள். சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். there is strong magnetic attraction here. கண்டிப்பாக இந்த பவுண்டிங் நீங்கள் கூப்பிடுற, நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான சோல்மேட் வராங்க கைஸ். ஓகே, சரி, ஃபர்தராக நம்ம வந்து டேரோட்லேயும் பார்க்கலாம் உங்களோட சிச்சுவேஷன் எப்படி. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த வாரம் கமெண்ட்டில் நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ணேன்னு போடணும். நீங்கள் கிராட்டிடியூடு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா டிவைன் உங்களுக்கு இன்னும் உங்களை வந்து இப்போ எப்படி அப்படியே 2 கையில் இந்த pile 1க்கு எவ்வளோ அழகாக சொன்னாங்க வந்து ஆஸ் அ குருவாக உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க.
உங்களோட லேகிங்கை எவ்வளோ அழகாக சொல்லி உங்களை இதிலேருந்து கிளியர் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டுதல், ஒரு கைடன்ஸ், ஒரு கைடர் வேணும், உங்களுக்கு குரு வேணும். ஆன்மீக குருன்னா உங்களை சன்னியாசியாக போங்கன்னு சொல்லலை நாங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்க, உங்கள் ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸால் உங்களை சரி பண்ணி கொடுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இந்த பைல் பார்க்குறவங்க சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அவர் நம்பர் 44455 அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. ஓகே, சூப்பர், வெரி நைஸ். இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் என்ன சொல்கிறீங்க டேட்? அவங்க லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போகணும்? அவங்களுக்கான கைடன்ஸ் இருக்கா? பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டீங்க, கைடன்ஸ் என்ன சொல்லுங்கள்? 2 கார்டாக வந்திருக்கீங்க. எஸ், இந்த இது வந்து ரொம்ப இது ஆதாம் ஏவாள் மாதிரி. அந்த எப்படி சொல்கிறதுனா, ஜீசஸோட அம்மா அப்பா. எனக்கு இவங்களை பார்த்த உடனே அப்படி தான் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டிங். ஓகேவா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது நான்? இதிலேருந்து வெளியே மூவ் ஆன் பண்ணுறதா இல்லை இதோடையே சேர்ந்து பயணிக்கிறதா? எஸ், உங்களுக்கு இப்போ இந்த சண்டை சச்சரவு ஓடின்னு இருக்கு இல்லையா? நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 லைஃப். இப்போது உங்களுக்கு ஒரு ப்ரப்போசலும் வருது இந்த வாரத்தில், அதை பற்றி யோசிக்கிறீங்க. இந்த பார்ட்னர் நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், எப்போ பார் வந்து சண்டையும் சச்சரவோடு இருந்துகிட்ருக்கு இந்த பாண்டிங்கை. இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து அது ஊடல் மாதிரி தெரியுது. அதாவது அடிக்கடி இந்த அது உங்கள் மேலே ஒரு அக்கறையான பர்சன். சாய்ராம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் வந்து பிரேக்கில் இருக்கீங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்களோட பிரேக்கு உங்களுக்கு. ஓகேவா? இந்த பிரேக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி வந்தாங்க உங்கள் லைஃப்லன்னா, நீங்கள் ரொம்ப நாள் அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணி டிவைன் கொடுத்த அனுப்பின ஒரு அன்பான பர்சன், இவங்க தான் நம்மளோட சோல் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு தான் நீங்கள் வந்து அவரை வந்து உள்ளே என்ட்ரு பண்ண வச்சுருக்கீங்க. கரெக்டாக? இந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் நிறையவே போராடி இருப்பீங்க. ஆனால் போராடி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணுறதை பற்றி இப்போ கரண்ட்டில் யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த வரும் வாரத்தில் அதை தான் செய்கிறீங்க. இந்த வரும் வாரத்தில் இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வரக்கூடிய ப்ரப்போசலை நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? பிரேக்கில் தான் இருக்கீங்க. உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸ் பவர் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து தேடி இதுக்கான சொல்யூஷன் என்ன, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, அவங்க வந்து எனக்கு ரொம்ப அற்புதமான சோல்மேட், எனக்கான சோல்மேட் தான் நான் நினச்சேன். அதுக்காக நான் எவ்வளவோ ஸ்டெப் எடுத்தேன். எனக்கு நீங்கள் செஞ்ச முயற்சி எல்லாம் தோல்வி அடைஞ்சதுனால நீங்கள் வந்து விரக்தியில் தான் இப்போ வந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க இந்த வரும் வாரம். ஒரு சிலர் ஆல்ரெடி மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான சோல்மேட் வரணும் தான் இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆல்ரெடி வந்தப்பவும் இந்த பர்சன் என்ட்ரானப்பவும் அப்படி தான் நினச்சிங்க. இவங்க நமக்கான டிவைன் அலைன் பண்ணி கொடுத்த பர்சன் இவங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் அப்படி இல்லாமல் போனதுனால ரொம்ப அந்த லைஃப்பை தக்க வச்சுக்கணுன்னு நிறைய போராட்டமாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப் அபவ் 40-50. ஓகேவா? இது ஒரு சிலர். நீங்கள் மேரேஜ் ஆகிருப்பீங்க, அதில் நிறைய பிரேக்ஸ் இருக்கலாம். ஸோ செகண்டு வந்த விஷயம் நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறவங்களுக்கு இது எத்தனாவது லைஃப் அப்படின்னு அதை நான் மீன் பண்ண விரும்பலை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து காலகட்டம் ஒரே லவ் ஒரே மேரேஜெலாம் இப்போ இந்த காலகட்டம் ரொம்ப ரேர். ஓகேவா? அதனால் நான் அதை குறிப்பிட விரும்பலை. ஆக்சுவலி இது செகண்டாக ஆர் தேர்டாக கூட உங்களுக்கு இருக்கலாம். இப்போ வந்து உங்கள் மன ஓட்டம் எப்படி இருக்குன்னா, நான் எங்கே லேக் ஆகிறேன், நீங்கள்லாம் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. சில ஃபீமேல் ஆர் மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க. நான் இவ்வளோ அறிவாளி, திறமைசாலி, எனக்கே ஒரு லேகிங்கா, எனக்கே ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை
நீங்கள் ப்ரில்லியண்ட்டு தான், யார் இல்லைன்னு சொன்னால். ஆனால் இந்த மாதிரி எமோஷ்னல் லாக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கான இப்போ ஒரு சோல்மேட் வரணும்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு வாட்டி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் லவ்வர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள்லாம் வந்து பிலோ 25 இருக்கீங்க, பிலோ 25 இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷனில் ஒரு சில மக்கள், ஒரு சிலர் வந்து அபவ் 40-50க்கு மேலே தான் இருப்பீங்க. சிலர் மெயில் எனர்ஜியில் காமிக்குது. ஓகே, சரி, ஃபர்தராக என்ன தான் சொல்ல வராங்க. நீங்கள் இப்போ உங்களோட சிச்சுவேஷன், இப்போ நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு நல்ல சோல்மேட் வேணும். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு டிவைன் ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, கடந்து வந்த பாதையில் உங்கள் லைஃப்பில் வந்தவங்களால் உங்கள் ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட் இருக்குது. சில கர்மாவும் உங்களுக்கு வேலை செய்யலாம். எஸ், இப்போ நீங்கள் இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்காக தான் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான லைஃப் வேணும், அதுக்கான வழி வேணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து குடும்பம் வந்து சிதைஞ்சு போகக்கூடாது. நம்ம குடும்பம் இப்போ வந்து ஒரு சிலர் மதர் கேரக்டரில் இருக்கலாம், இல்லைனா ஒரு சிலர் ஃபாதர் கேரக்டரில் இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களோட உங்கள் மனைவியோட சேர்ந்து வாழணும்னு நினைப்பீங்க. அது உங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக நீங்கள் வந்து டிவைனாக ப்ரே பண்ணுறீங்க, என் குடும்பம் ஒற்றுமை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எனக்கான ஒரு புது லைஃப்பை நான் தேடிக்கிறேன், அவங்க என்னோடய சோல்மேட்டாக இருக்கணும், நான் என்னோடய குடும்பமாக ஒரு குழந்தை பிள்ளைகளோட கணவன் மனைவியாக நாங்கள் வந்து வாழணும், எனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுறீங்க. நீங்களாம் வந்து பிலோ 20-30 அந்த மாதிரி இருப்பீங்க, 25-30 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நடந்த விஷயங்கள் நீங்கள் இப்போ என்ன உங்கள் மைண்டில் அப்படின்னா, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, எனக்கு வரும்போதெல்லாம் இப்படி தான் யாராவது நல்ல பர்சனாக தெரியுறாங்க, அன்பானவங்களாக இருக்காங்க, ஆனால் அடுத்தடுத்து என்னை ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் வருது, அதுக்கு நான் வந்து ரெமிடியை வந்து பைல் 1லேயே சொல்லிட்டேன். அப்புறம் இந்த லவ் ரிலேஷன்ஷிப், இந்த திருமண வாழ்க்கையில் பாண்டிங் சரியில்லைன்னா என்னென்ன பிரச்சனை, எதனால் இதுன்றத பழைய வீடியோ பதிவில் ப்ரீஃபாக பேசியிருப்பேன். அது கூட நான் இப்போ வந்து வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன், நம்மளோட ரெகுலர் வியூவருக்கு தெரியும். எஸ், இப்போ வந்து சில பேர் பிரேக்கில் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கான நியூ லைஃப் வேணும் கேட்குறீங்க இல்லையா. நீங்கள் வந்து சில பேர் மெயில் எனர்ஜி, ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய, உங்களோட ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி, உங்களை விட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் டிஃப்ரெண்ட்டில் வருவாங்க. அவங்க வந்து கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. இப்போது நீங்கள் கரண்ட்டில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து திரும்ப எனர்ஜைஸ் பண்ணணும். வீக்கான அப்படியே ட்ரை ஆக்கி விட்டீங்க உங்கள் எனர்ஜி, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப வீக்காக இருக்குது, அதை வந்து பூஸ்டப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இந்த பழைய பாஸ்ட் ரெக்கார்ட்லேயே அரைச்சிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மெயில் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ரொம்ப அன்பானவங்க, நல்ல வெல் செட்டில்டு, ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு நல்ல ஒரு செக்டரில், மோஸ்ட் ஆஃப் அவங்க வந்து ஒரு எப்படின்னா லக்ஸுரியஸான லைஃப்பில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வருவாங்க. ஓகேவா? அவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து மணி வைஸாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் இதாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஆனால் உங்களோட இந்த பழைய பாஸ்ட் ரெக்கார்ட்லேருந்து நீங்கள் வெளில வரணும். கண்டிப்பாக இந்த வாரத்தில் இதுக்கு ஒரு எண்டிங் கார்ட் வருது, ஒரு நியூ பிகினிங்ஸ் அண்டு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்குன்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? இந்த இதிலேருந்து வெளில வாங்க. எப்படின்னா, நீங்கள் யாரையும் நினச்சி, ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் நெகட்டிவான பர்சன், ஒரு ஃபீமேல் எனர்ஜி தெரியுது, அவங்க கொடுக்குற அந்த வலி வேதனையை உங்களால் தாங்க முடியல. டெய்லியுமே வந்து இதை பற்றி யோசித்து ரொம்ப அழுவுறீங்க, ரொம்ப வந்து டிப்ரெஷனில் போகிறீங்க. அது மதர் கேரக்டராக இருக்கலாம், ஒரு மாமியார் இல்லைனா கசின், சிஸ்டர் அந்த மாதிரி. சில பேருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஏற்படலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் மெயில் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்கள் ஃபீமேல் உங்களை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அவங்க கூடிய விரைவில் உங்களுக்கு கால் பண்ணலாம்.
ஓகேவா? திரும்ப திரும்ப வந்து சண்டை சச்சரவோடு இருக்காதீங்க. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் போகுது, அதனால தான் இந்த விஷயங்கள் நடக்குது. ஓகே, சில பேர் வந்து உங்களோட நீங்கள் பார்க்குறதே வந்து சில தெரப்பிஸ்ட்டு, ஹீலர்ஸ் பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ட்ராஜடி போயிட்டுருக்கு, யோசனையில் இருக்கீங்க, எங்கே நம்ம லேக் ஆகிறோம், நமக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் வந்து என்ன தெரியுமா, இந்த உறவு ஏன் நமக்கு இவ்வளோ கிளாஷாக இருக்குது, ஏன் இவ்வளோ ஒரு நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று பேசுது, அது சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியலை, ஏன் நமக்கு இவ்வளோ ஃபெயிலியர் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள்லாம் அபவ் 30, 40, 35, 45 அந்த மாதிரி இருக்கிறீங்க. டாக்டர்ஸ், நர்ஸ், என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் உங்களோட ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகே, நிறைய ஜாபில் கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எஸ், ஒரு எமோஷ்னல் லாக்கு, ஃபைனான்ஸ் லாக்கு, இதெல்லாம் இருக்குது. ஸ்பிரிச்சுவலில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக இதெல்லாம் எப்போ சரியாகும், என் லைஃப்பில் எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை துணை எப்போ வருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்கள் கண்ணில் எப்போ படுதோ அதிலேருந்து 1 இயரில் ஆகும். ஓகேவா? ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களோட இன்ட்யூஷனுக்கு கேளுங்க. நீங்கள் வந்த சோல் பர்பஸ் என்ன, நீங்கள் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறது என்ன, அது பாருங்கள். நீங்கள் வந்த விஷயத்தை விட்டுவிட்டு வேண்டாத விஷயத்துலலாம் வந்து உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் ரொம்ப கருணை மிகுந்தவர் தான், அதே நல்ல ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் ஏன் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்படி அடிபடுங்கிறது ரொம்ப நாளாக உங்கள் கேள்வி. உங்களுக்கு கேள்வி இதுக்கு விடை வேணும்னா நான் பைல் 1லேயே எண்டிங்கில் சொல்லியிருக்கிறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கலெக்டிவில் வருதா, நிறைய பேர் உள்ளே வரீங்க, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். இது வந்து உங்களோட சிம்பிளாக சொல்லிடுறேன், பார்க்குறது தான். நீங்கள் பைல் 1யும் போய் பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன் ப்ரீஃபாக. உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு அதிகமாக இருக்குது. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் இப்போ கிடையாது, உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. அதை எனர்ஜைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆரா சக்கராவை அப்பப்போ கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும், ஆனால் இப்போ நீங்கள் அப்படி இல்லையா, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்கள் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, லாக்கில் இருக்கீங்க, சரியான முடிவெடுக்க தெரியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கீங்க. ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காம அவங்கள நினச்சி கூட அவங்க கூட உங்களை லாக் பண்ணலாம். ஓகேவா? சரியான முடிவெடுங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சரியான முடிவெடுத்த ஒரு டைரெக்ஷனில் போகிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதை தான் கன்வே பண்ணுறாங்க. இந்த 2 கார்டுமே வருது, லேக்கில் இருக்கீங்க. இதில் உங்களுக்கான கேட்வே ஓப்பன் ஆகுதுப்பா இந்த வாரம். நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வாங்க. மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம் அண்டு மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுறீங்க. ரொம்ப பேர் இதில் லேக் ஆகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறி போங்க. நீங்கள் மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க, நீங்கள் சில முடிவுகள் எடுத்திருக்கீங்க, முன்னேறி போங்க. ஆனால் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறீங்க. ஓகே, சில ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. இறைவன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குறாரு, ஆனால் உங்களுக்கு முன்னாடி நிறையா வந்து வாய்ப்புகள் இருந்தும் அதை தவற விடுற மாதிரி தெரியுது. ஏன்னா நடந்த விஷயங்களில் உங்கள் மனம் இன்னும் அதை ஏற்றுக்கல, அதை அசை போட்டுக்கிட்டே இருக்குது. இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்கள் லைஃப் ப்ரைட்டாக மாறிடும். பாருங்கள், சன் கார்டு வரார். உங்கள் லைஃப்பை வந்து இப்படி மாற்றிக்கணும், உங்களை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான். ஆனால் சில பேருக்கு வந்து பிகினிங்லேயே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவர் மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் அப்புறம் பயங்கர டாக்ஸிக்காக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். அடிக்கடி சண்டை 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 சண்டை. அதே மாதிரி சில பேர் குடும்பத்தோடு இருக்கீங்க, ஃபேமிலியோடு இருக்கீங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. அவங்களுக்கும் சில கைடன்ஸை நான் இப்போ நடுவில் சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. ஓவராலாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாண்டிங் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் உங்களுக்கு ஏற்படும்.
அதுக்கான சைன், அதுக்கான ஒரு இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில் கிடைச்சிதுன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. கிடைக்கலனாலும் கமெண்ட்டில் பதிவிடணும். என்ன மேடம் கிராட்டிடியூட் பண்ணுறது தானே கமெண்ட்டில் போட சொல்கிறீங்க, கிடைக்கலாம் கூட சொல்கிறீங்க. சொல்லுங்கள், அப்போ சொன்னால் தான் தெரியும் எத்தனை பேருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ரெசனேட் ஆகுது. ஆனால் பிளெஸ்ஸிங்ஸ் ஏன் வரல? பிளாக்கேஜ் எங்கே இருக்குது? ஏன்னு கேள்வி கேட்டிங்கன்னா தான் பிளாக் எங்கே இருக்குதுன்னு தெரியும். அப்போ தான் நீங்கள் அந்த ரூட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த பிளெஸ்ஸிங்கை வாங்க முடியும். அதுக்கு தான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்க ஐயா அப்படின்றேன். புரியுதா? ஓகே. இந்த ஆழ்மன பதிவுகள், இந்த கர்மா, இந்த மாதிரி ரிப்பீட் ஃபெயிலியர், நீங்கள் சில பேர் வந்து எப்படி தெரியுமா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சில இந்த கைடன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி இன்ட்யூஷன் வருது. ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே, ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு சில பர்சன் மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு சோல்மேட் வேணும், இப்போ வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு யூனிவர்ஸ் வந்து நிறைய சைன். ஆல்ரெடி நீங்கள் இந்த 50-60 வயசு கடக்குறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நிறைய இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் இப்போ உட்காந்துருக்கீங்க. திரும்ப ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்கன்னா அந்த லைஃப் பார்ட்னரும் உங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு தான். டிவைன் தான் எனக்கு எல்லாமே சைன் கொடுக்குறாங்க, காமிக்கிறாங்க, நான் வந்து இது எனக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிவைன் அதனால தான் சொல்கிறேன், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், அந்த பவர் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்பராக அதை எடுத்து சொல்கிறதுக்கு இங்கே ஆள் வேணும். நீங்கள் எப்படி தெரியுமா, ஒரு டீச்சர் இல்லாத வகுப்பறையில் உட்காந்து ஒரு புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு நாலேஜ் ஏற்றிக்கணுன்னா எப்படி ஏற்றிக்குவீங்க? என்ன பண்ணுவீங்க? புக்கை வச்சு காப்பி அடிச்சுட்டு வருவீங்க. இல்லைனா பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் சொல்கிறது, இல்லைனா பக்கத்து கிளாஸ் பையன் சொல்கிறது, எதிர்த்த கிளாஸ் பையன் சொல்கிறது, அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதி 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 வச்சுட்டு நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும்? இங்கே சப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறது உங்கள் வாழ்க்கை பாடம். புரியுதா? உங்கள் வாழ்க்கை பாடத்தை நீங்கள் படிக்கலை. நீங்கள் இந்த ஏஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லெசன் கற்றுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு டிவைன் வந்து எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இங்கே தான் ஒரு ஆன்ம குரு வேணும் உங்களுக்கு. இங்கே தான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட ரோல் இருக்குது. நீ இப்போ செய்கிறது வந்து கரெக்டு கிடையாது, சரியா தப்பா, நீ போகிற ரூட் சரியில்லை, நீ இதை கொஞ்சம் இந்த இடத்த கரெக்ட் பண்ண அப்படின்னு அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்களால மட்டும்தான் உங்களை இந்த பிளாக்கேஜஸ்லேருந்து கிளியர் பண்ண முடியும். உங்கள் உடல், மனம், ஆன்மா பேட்டர்ன் வேறு மாதிரி அலைனாக இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குற, அதாவது எப்படின்னா, உங்கள் மண்ணுங்கிறது ஒரு மண்ணுக்கு ஈக்குவல் மனசு, ஓகேவா? அந்த மனசுங்கிற அந்த மண்ணுக்குள்ளே சில நல்ல விதைகள் போட்டாலும் விதையும் விளைச்சி கொடுக்கும், கெட்ட விதைகளை போட்டாலும் விளைச்சி கொடுக்கும். அதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு இந்த சோல் நல்ல சோல் மாதிரி தெரியுது, இந்த பர்சன் வந்து ரொம்ப அன்பானவங்க மாதிரி தெரியுறாங்க, அப்படி சொல்லி தான் நீங்கள் ஒவ்வொரு லைஃப்பையும் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சில ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க. புரியுதா? நீங்கள் விதைச்ச விதை, எனக்கு வந்து மாம்பழம் வேணும்னா அந்த விதையை போட்டுட்டு அதுக்கான குறிப்பிட்ட டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த டைம் வரும்போது அதுக்கான ஃப்ரூட் உங்கள் கையில் கிடைக்கும். அது ஒரு நியாயம். நீங்கள் போட்டது கஞ்சா செடி, விதை என்ன விதை வச்சுருக்கீங்க? கஞ்சா செடியை மண்ணில் போட்டுட்டு மண்ணுக்கு தெரியுமா? அது டிவைன் பவர் தான். இப்போ பஞ்சபூத சக்தியில் மண் ஆற்றல் இருக்குது, அது டிவைன் பவர் தானே. டிவைனுக்கு தெரியாதா? இது நல்ல விதையை தான் நான் விளைச்சி கொடுப்பேன்னு சொல்லுமா மண்? கிடையாது, அதையும் பூஸ்ட் பண்ணி தான் கொடுக்கும். புரியுதா? அப்போ கஞ்சா செடி வளர்ந்ததுக்கப்புறமா தெரியுது இது கஞ்சா செடியாக இருக்குது, நான் போட்டது வந்து நான் வந்து மாம்பழம் தானே கேட்டேன். அப்படி தான் இருக்குது இந்த பைல் டு சூஸ் பண்ணவங்களோட கதை. இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கிறவங்களே நீ இவ்வளோ லேகிங்கில் இருக்கீங்க. அப்போ 25-30 வயசு பிள்ளைங்களும் பார்க்குறீங்க, அவங்களுக்கும் ஒரு ரீடிங் வருது. அவங்களோட நிலைமையில என்ன? நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழிகாட்டணும். இங்கே நீங்களே ட்ராஜடியில் நிற்கிறீங்க. இந்த ஜென்ரேஷன் எப்படி? கொஸ்டின் மார்க் தானே. இப்படியே போயிட்டு இருந்தேன்னா இது வந்து நம்ம கல்ச்சரே மாற்றி விட்ரும். நம்ம கல்ச்சர் வந்து இப்போ ஃபாரினர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வாங்க, இங்கே வந்து ஜாபுக்கெலாம் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வாங்க. ஏன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண, எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருக்குவாங்க, எல்லோரும் லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வச்சுருப்பாங்க. எப்போ எவன் இறங்கி சுடுவானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சொசைட்டி அவங்க லீட் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு ஃபேமிலியோட ஒரு பாண்டிங்கோடு இருந்தால் இந்த மாதிரி சடனாக அவங்க வந்து ஒரு டெரராக மாற மாட்டாங்க. ஒரு பாண்டிங்கோடு இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு இருக்கும், குடும்பத்து மேலே அக்கறை இருக்கும். ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு பர்சனுக்கும், ஒரு ஃபீமேல் ஆர் மெயில் 2 பேருக்குமே அந்த பாண்டிங் இருக்கும், பொறுப்பு இருக்கும். அந்த மாதிரி வேலையை செஞ்சுக்க மாட்டீங்க, சொசைட்டிக்கு தொல்லை கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற அந்த மெயின் கான்செப்ட். ஓகேவா?
ஆனால் இன்றைக்கி என்ன 2 பேர் சேர்ந்து இருக்கிறதே கூட்டு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி கல்ச்சருக்கு வந்தாச்சு. இல்லைனா லீவ் டுகெதர்னு ஒரு கல்ச்சர் ஒன்று வந்துட்டுருக்குது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது தம்பி. அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு டிவைன் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன். ஏன் உங்களுக்கு நான் வந்து நல்ல ரூட்டில் தானே போகிறேன், எனக்கு ஏன் டிவைன் வந்து இந்த மாதிரி அலைன் பண்ணுறாங்க? அப்போ நான் செய்கிறது தப்புன்னு நான் கேட்குறேன். நான் நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டேன். ஓகே, எனக்கு 2 மேரேஜ் ஆச்சு, இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் சரி, இல்லை செகண்ட் மேரேஜ் போகிறேன், இல்லை எனக்கு செகண்ட் லவ்வர் வராங்க, ஃபஸ்ட் லவர் செகண்ட் லவர் போயிட்டாங்க, 3ஆவதாக நான் ட்ரை பண்ணுறேன். எவ்வளவோ இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும் இதில். ஆனால் எல்லாத்தையும் ஓப்பனாக அப்படியே சொல்ல முடியல. ஆனால் இப்போ வந்து இதை சொல்லி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன். இப்போவும் நீங்கள் இந்த விஷயம் கேட்குறீங்க, கொடுப்பாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அது கஞ்சா செடியா மாம்பழமான்றது அது உங்கள் கையில் வந்து அதோடு நீங்கள் வாழ்ந்து ஒரு 2-3 மாதத்தில் தெரியும். அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம்ல. அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகணும். மாஸ்டர்ஸால் மட்டும்தான் உங்களை வந்து வழிநடத்த முடியும். குருவால் மட்டும்தான். குரு வந்து கடவுளுக்கு நிகரானவர். கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து உட்காந்து உங்களுக்கு லெசன் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் குருவை கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவை கொடுத்தாரு. உங்களை வெளியில் கொண்டு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு, உங்களுக்கான உடல் மனத்தை கொடுக்குறாரு, இதெல்லாம் கொடுத்து ஒரு குருவை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் விதைக்கிற இந்த விதை வந்து நல்ல விதையா கெட்ட விதையான்னு தெரிஞ்சுக்காமல் விதைக்கிறீங்க. அது வளருது மேடம் அப்படின்னா அதுதான் சைனு. இந்த நபர் உங்களுக்கு சூட் ஆகும், இந்த நபர் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு டிவைன் கொண்டு வந்து சைன் காமிக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் என்ன நடக்குது? போட்டது நல்ல விதையாக இருந்தால் அதுக்கான ஃப்ரூட் கிடைக்கும். ராங்கான ஃப்ரூட்டை போட்டு எனக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு, என் கையில் வந்துடுச்சு, நாங்கள் வந்து சேர்ந்து வாழ்றோம். ஆனால் 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, சில பேருக்கு நான் சொல்கிறது இந்த உண்மைகள் கசப்பாக கூட இருக்கலாம். ஆனால் வேறு வழி இல்லை, நான் சொல்லி தானே ஆகணும். நான் என்ன பண்ணுறது? நான் இந்த ஜென்ரேஷன் பீப்புளையும் காப்பாற்றணும், உங்களுக்கும் ஒரு அட்வைஸை கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, யூனிவர்ஸ் வந்து டிவைன் பவரை தவறாக யூஸ் பண்ணாதீங்க சில்ட்ரன்ஸ். அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். டிவைன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கூட வந்தது. ஒரு ஃபீமேல் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னொருத்தரோட பர்சனை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், அந்த பர்சன் என்னோட வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க, எனக்கே யூனிவர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. கேள்வி. எப்பா, உன் மண் என்ற மனசுக்குள்ளே நீ எதை போட்டு விதைக்கிறியோ அது வந்து வரும்பா. அது நல்ல விதையாக இருந்தால் அதுக்கான ஃப்ரூட் அனுபவிப்பேன். நீ இதே நீ ஒருத்தருக்கு தேர்ட் பார்ட்டியாக இன்னொருத்தர் லைஃப்பில் ஒருத்தரோட பர்சனை நீ அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு போனேன்னா உனக்கான அந்த விஷயங்கள் நாளைக்கு ஃப்யூச்சர் பாதிக்கும். அது பாதிப்பு ஏற்படும் போது தான் நீ உட்காந்து அடடா வடை போச்சேன்னு நினச்சிட்ருப்ப. உனக்கு தெரியும் இது நல்ல விதையா கெட்ட விதையான்னு. நீ விதைச்சிட்டு நீ கெட்ட விதையை விதைச்சிட்டு நீ வந்து அதுக்காக சந்தோஷப்படுறியா? இப்போ எப்படின்னா, ஒரு வயலில் வந்து நெல்லை போடுறோம், நெல் விதையை இது பண்ணி வைக்கிறோம், நட்டு வைக்கிறோம். அங்கே களையும் தான் வருது, மழை பெய்யாமல் இருக்குது. மழை வந்து எல்லாம் அந்த நெல் விதைக்காக தான் அந்த நெல்மணியை விளைச்சி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு மழை மாறி இறங்கி வராங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற புல் பூண்டு எல்லாமே தான் முளைச்சி வருது. அதே மாதிரி தான் அது. புரியுதா? இப்போ நீங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பை வந்து எப்படி அமைச்சிக்கணும். குரு தான் வந்து உங்களுக்கு வாழ்க்கை கல்வியை சொல்லி கொடுக்குற அற்புதமான ஒரு பர்சன். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் குருன்னு வச்சாங்க. ஆனால் நீங்கள் வந்து படித்த கல்வியில் உங்களுக்கு அதை பற்றின சப்ஜெக்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம், நீங்கள் இதை படி, நீ ஒரு ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஜாப், இதுக்கு தான் உங்களை தயார்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு எமோஷ்னல் கிடையாது, ஒரு பாண்டிங் கிடையாது. புரிஞ்சிச்சா? அதில் ஒரு எமோஷ்னல் பாண்டிங், ஒரு சொசைட்டியோட ஒரு குடும்பத்தோட மிங்கிளாக இருக்கணும், ஒரு உறவுக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு உறவை வந்து உள்ளே வரும்போது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், எப்படி ஜெனூனாக இருக்கணும், எப்படி வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மையான பர்சனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களை நல்லா உங்கள் மைண்ட் செட்டை நல்லா வச்சுக்கோங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வந்து மைண்டில் அவ்வளோ 1008 குப்பையை உள்ளே வச்சுன்னு இருக்கீங்க. அப்புறம் எப்படி வந்து டிவைன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அலைன் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டான விஷயத்தை கொடுக்க முடியும்? அந்த உடல் மனம் ஆன்மாவில் இருக்க அந்த நெகட்டிவான பேட்டர்னை நீங்கள் மாற்றணும். அதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிடைக்கிறாங்களோ நீங்களாம் பாக்கியவான். அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் போய் அவங்கக்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்க, ஒரு இனிஷியேஷன் எடுங்க. லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து நான் வெளியே வரதுக்கு என்ன பண்ணணும், பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கா கேளுங்க.
ஏன்னா இன்றைக்கி மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நல்ல மாஸ்டர்ஸும் இருக்காங்க, உங்களை அலைய விடுற மாஸ்டர்ஸும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் யாரையுமே வந்து கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஆனால் உங்களுக்கு டிவைன் பாத்தில் நான் எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சி சொல்கிறேன். உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிக்கோ, உங்கள் கர்மா பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களோட ஆர்மன ரெக்கார்டு இந்த மாதிரி நிறைய மோர் தென் ஃபெயிலியர்ஸ் பார்க்குறீங்க. இது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ஃபேமிலி பாண்டிங் பிரேக் ஆகுது. ஒரு சிலர் வந்து கணவன் மனைவியாக நான் வந்து லவ்வர்ஸ்க்காக மட்டும் இப்போ ப்ரிடிக்ஷன் எடுக்கல, திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களோட பிரச்சனைக்கும் சேர்த்து பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் நம்ம வந்து இந்த உறவை பிரேக் பண்ணிட்டு போனால் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்? இந்த உறவோடு தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ எப்படி நம்ம இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஹை பவராக மாறினீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட சரண்டர் ஆவாங்க. மேஜிக் நடக்கும் தெரியுமா? உங்கள் தலைவிதியை நீங்கள் மாற்றிக்க முடியும். உங்களுக்கு ஆசை இருந்தால் வாங்க. எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, மணியும் வேஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் இங்கே டிவைன் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கும், ஒரு குரு கிட்ட வந்து ஒரு தீட்சை இனிஷியேஷன், அவங்களோட அனுபவ ஞானத்தை பெறறதுக்கு, அந்த டிவைன் பவரை வாங்குறதுக்கு 1008 கேள்வி டவுட் வச்சுருக்கீங்க. அது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட அறியாமையிலே இது எத்தனாவது பிறவி? உங்களுக்கு இன்னும் நிறைய பிறவி எடுக்க போகிறீங்க. அந்த பிறவிலையும் இதே மாதிரி ட்ராஜடி ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு அறியாமை இருள நம்ம டிவைன் பார்க்குற செல்லங்கள் மாறக்கூடாது. நீங்களாம் கற்பூரமாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்களாம் கற்பூரமாக இருக்கணும்னு தான் இவ்வளோ சொல்கிறேன். ஓகே, ஏன்னா ஒரு வாழ்வியல் புரிதல் இல்லாமல் இந்த ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோலாம் திங்க் பண்ணுறீங்க. அப்போ இந்த பிலோ 25-30 இருக்கிறவங்களோட நிலமை அவங்களையும் நான் இப்போ அவேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபேமிலிக்கு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு இருக்கீங்க. ஆனால் இந்த பைல் 2ல் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஃப்யூச்சரில் தான் உங்களுக்கு இப்போ அந்த பழைய லைஃப் இருக்கா மாதிரி தெரியல. 75% பீப்புள் வந்து நியூ லைஃப்காக தான் பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஃபேமிலிக்காக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், ரீயூனியன் வேணுன்ற மாதிரி தெரியுது. சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அது வாட்ஸ்அப் நம்பர், மெசேஜ் தான் அனுப்பணும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா அதில் ரிக்வெஸ்ட்டை போடுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.